இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். 2 முறை தொடர்ந்து வாசி. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீண் வார்த்தைகள், அதாவது வீணான பிரசங்கங்கள், வீணான சுவிசேஷங்கள். இப்போ நான் உங்களுக்கு நான் எனக்கு பாணியில் ஆண்டவர் சொல்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாவம் செஞ்சால் பாவ நிவாரண பலி செலுத்தினால் மட்டுமே பரலோகம்னு சொல்கிறேன். நன்மை செய்தால் மட்டுமே பரலோகம்னு சொல்லுகிறேன். துன்மார்க்கன் பரலோகத்துக்கு போக முடியாது, பாவத்தை விடாதவன் போக முடியாது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மையான சத்தியம். உண்மை இதுதான் உண்மை. அப்போ மற்றவங்க சொல்லுவாங்க, நீ பாவத்தை அறிக்கையிட்டு பரலோகத்துக்கு போயிருன்னு சொல்லுவாங்க. பாவத்தை எங்கே அறிக்கையிட முடியும்? பாவத்தை எப்படி அறிக்கையிட முடியும்? வேற ஒரு சொல்லுங்க, தூத்துக்குடி சொல்லுங்க. பாவத்தை எப்படி அறிக்கையிட முடியுங்க பிரதர்? இல்லை, ஒரு செகண்ட் எளிமை நெல்லுங்க பார்ப்போம். பாவத்தை எப்படி அறிக்கையிடுவீங்க? ஒரு எக்ஸாம்பிள். இந்த உலகத்துக்கு நம்ம கேட்குறோம், எல்லாரும் சொல்கிறோம், நிறைய ஊழியக்காரங்க நீ பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுரு, ஆண்டவர் உன்னை பரலத்துக்கு கூப்பிட்டு போயிடுவார், வீண் வார்த்தைகளை சொல்லி உங்களை மோசடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நம்பி ஐயோ இந்த சபையில் போனேன், பாவம் இப்போ இலவசமாக கிடச்சி நான் பரலத்துக்கு போயிடுவேன் நினச்சிருப்பீங்க. பார்த்தா நான் பரலத்தில் இருக்கும்போது நீ நரகத்தில் கடந்து துடிக்கிறத நான் தானே பார்க்க போகிறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள், பாவத்தை எப்படி அறிக்கையிடுறது? பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. ஆனால் இவங்க பாவ அறிக்கைன்னு சொல்கிறாங்களா? அது என்ன பாவ அறிக்கை? எப்படி அறிக்கையிடுது? முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். எப்படி பாவத்தை அறிக்கையிடுவீங்க நீங்கள்? ஒரு காலத்தில் இந்த ஊழியத்துக்கு வர முன்னாடி பாவத்தை எப்படி அறிக்கையிடுவீங்க சொல்லுங்கள்? வாய்னாலே சொல்லுவோம், உட்காருங்க. அதாவது அறைய போட்டுவோம், ஆண்டவரே அறியாமல் பாவம் செஞ்சுட்டேன், அறியாமல் விபச்சாரம் பண்ணிட்டேன், வந்து என்னை உள்ளுக்குள்ளே ஏறி என்னை தப்பு பண்ண வச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஓகே, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சுல்ல, எவ்ரிதிங் இஸ் ஓவர். உடனே அறையை விட்டு வெளியே வரும்போது கண்ணீரெல்லாம் விட்டு கரைஞ்சி முடிச்சு முகத்தை கழுவிட்டு நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், ஏசப்பா என்னை பாவ மன்னிப்பு வந்தார், இப்போ எனக்கு இருதயத்தில் சமாதானமாக இருக்குது, இருதயத்தில் சமாதானம் இருக்குது. இப்படி தான் நீங்கள் பாவறிக்கையை பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்படி பாவறிக்கையை பெற்றுக்கொள்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. திஸ் இஸ் நாட் ஏ ரூட். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போது பிரதருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, உலகப்பிரகாரம் நிறைய பிரச்சனை இருக்குது, கடன் பாரங்கள் நிறைய இருக்குது, அழுத்தங்கள் இருக்குது, இல்லை நிறைய வீட்டு பிரச்சனை நிறைய இருக்குது. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட வந்து கொட்டுவீங்க, வச்சுக்கிடுவோம், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இன்னும் எல்லாமே நட சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சமாதானம் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் சமாதானம். அதாவது உங்களுடைய கவலையை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது கொஞ்சம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும், கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும். உங்கள் பாவத்தை நான் கேட்கறதுனால, உங்கள் பிரச்சனை நான் கேட்கறதுனால எனக்கு கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும். ஆனால் எனக்கு அதோட சமாதானம் போயிடும். நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு வச்சும்போது எனக்கு என்னவோ இருக்கிற சமாதானம் போயிடும். உங்கள் ஆவி எனக்குள்ள, உங்கள் பிரச்சனை எனக்குள்ள. ஆகவே நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் எல்லா பிரச்சனையும் சொல்லும்போது உங்களுக்கு பாரம் இறங்கி அவளுக்கு பாரம் ஏறும், தீராது. தீரணும்னா பிரமாணம், வசனம்.
அதுக்குள்ளே வந்தால் தான் பிரச்சனைக்கு முடிவு. இப்போ தற்காலிகமாக சமாதானம் கிடைக்கும். இப்போ நான் என் பொண்டாட்டி அடிச்சோன்னு வைங்க, என் பொண்டாட்டிக்கு சமாதானம் போயிடும். என் புருஷன் என்ன அடிச்சிட்டான், என் புருஷன் அடிச்சிட்டான். உடனே யார்கிட்டையாவது ஃபோனில் 10 பேர்கிட்ட சொல்லி அதை இறக்கணும், என் பொண்டாட்டி அடிச்சிட்டான், எந்த பாவம் செய்யலை, என்ன அடிச்சிட்டான்னு சொல்லும்போது அவளுக்கு சமாதானம் கிடைக்கும், உலக சமாதானம். அடுத்து இவளுடைய மொத்த ஆவியும் உங்களுக்குள்ளே வந்து யார்கிட்ட இறக்குறாங்களோ அங்கே வந்து அங்கே சண்டை உண்டாயிரும். உண்டாமோ உண்டாகாதா? கலவர பிசாஸ் முடிவல்ல, இன்னொரு ஆரம்பம். அது முடிவுனா பாவ நிவாரண பலி. இப்போ நிறைய சபைகளில் சொல்லி உங்களை மோசடி பண்ணுவாங்க. கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவங்களுக்காக தேவன் சிலுவையில் தொங்கினார். அன்னைக்கு நீங்கள் பாவமே செய்யல, எப்படியா உங்கள் பாவத்துக்கு அவர் தொங்கினார். ஏன் பிரதர், நீங்கள் பிறந்தவர் தானே நீங்கள் விசாரம் பண்ணீங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் பிறந்தவர் தானே நீங்கள் பாவம் செய்கிறீங்க, பிறக்க முன்னாடி பாவம் செஞ்சீங்களா? இல்லை, பிறந்தவரை விபச்சாரம் பண்ணீங்க. அப்போ பிறந்தவரை விபச்சாரம் பண்ணுன்னு அந்த பாவத்துக்காக நான் சொல்கிறேன், ஓம் விபச்சாரத்துக்காக அன்னைக்கு அவர் தொங்கினாருன்னு சொன்னால் அவர் லைசன்ஸ் கொடுத்துட்டா போனார். நீ விபச்சாரம் பண்ணிக்கான லைசன்ஸாக இஷ்யூ பண்ணார். ரேஷன் கிடையாது, இல்லைண்ணா புதிய ஜிஎஸ்டி ஆகுது லைசன்ஸு நீங்கள் பாவம் பண்ணுறதுக்கு. நீங்கள் பிறக்கவே இல்லையா, அப்புறம் எப்படியா வந்த பாவத்துக்கு அவர் தொங்கினார்? நீ இப்போ விபச்சாரம் பண்ணியிருக்கிற, நீ பிறந்து விபச்சாரம் பண்ணியிருக்கிற. அப்போ பிறந்து விபச்சாரம் பண்ண இதுக்கு என்ன பரிகாரம் தான் என்னுடைய கேள்வி. ஜீவலினுடைய கேள்வி அதுதான். நீ பிறந்தவரை விபச்சாரம் பண்ணியிருக்கிற, நீ பிறந்தவரை விற்கிறத தொழுது இருக்கிற, இதுக்கு என்ன பரிகாரம்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்லாம் பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தாரு, போயிட்டாருன்னு வச்சு விடுவோம். அன்னை மன்னிப்பே கொடுக்கல. அவர் பிதாவை மன்னின்னு கேட்டுக்கிட்டாரு. பிதா மன்னிக்கா, மன்னிச்சாரா, மன்னிக்கலைன்னு யாரும் உங்களுக்கு தெரியும்? மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அவரே மன்னிக்கல. இந்த பிரதமர் சில தீர்மானங்களை போட்டு ஜனாதிபதி கொடுத்துருவார். அவர் கையெழுத்து போட்டால் தான் சட்டம். பிதா கையெழுத்து போட்டாரா அப்படின்னா அனானியா சப்பீரியா யாவும் செத்தாங்க, யூதாசியன் செத்தான், மன்னிப்பு கொடுத்துருந்தா பழைச்சிருப்பாங்கல்ல. அவை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. நீ இப்போ பாவம் பண்ணி இருக்கிற, இதுக்கு என்ன பரிகாரம்? இப்போ விசாரம் பண்ணி இருக்கிற, இதுக்கு என்ன பரிகாரம்? இதுக்கு என்ன விடுதலை? இதுக்கு என்ன தீர்ப்பு? தான் ஜட்ஜ்மெண்ட், தான் ஆர்கியூமெண்ட். அன்னைக்கு அவர் இறந்தார், மரித்தார், உயிர்த்தார். அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்காக, பிறக்காத உங்களுக்காக இல்லை. பிறந்தவங்க பாவமே செய்யக்கூடாது, பாவமே செய்யக்கூடாது. நீ அப்படி செஞ்சின்னா பரிகாரம் செலுத்தினாதான் பரலோகம். இதுதான் ஜீவ ஒளி. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை சும்மா வாயினால் அறிக்கைட்டுன்னு போனால் சரியாவாது. அப்படின்னா ஒரு தின குத்தி கொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஐயா நான் தெரியாமல் கொன்னுட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுருங்க, நான் சட்டம் விடுமா? சட்டம் விடுமா? சட்டமே உங்களை மன்னிக்காது. என்ன பரலோக சட்டம் உங்களை விட்டு வைக்குமா? பைபிள் என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக 10 கட்டளையில் 1. நீ செஞ்சிட்டுனா மன்னிச்சிடுவாரா? அப்போ நீங்கள் ஆளுக்கு ஒரு ஆளை கொல்லுங்க, அவர் மன்னிக்கிறாருன்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மன்னிக்கட்டும், அவர் தான் மன்னிக்கிற தேவனாச்சே. அப்போ கொலை செய்யுங்க, அவர் மன்னிக்க மாட்டார், அவர் மன்னிப்பார். மன்னிச்சா அவங்களுக்கு ஜெயில் இல்லை, பார்ப்போம். சட்டம் சும்மா இருக்குமா இல்லைன்னு பார்ப்போம். பொய் சொல்லாதிருப்பாயாக பிரமாணம், அதானே பண்ணிகிட்டு இருக்கோம், செஞ்சுட்டே இருக்கிறோம். தாய் தகப்பனை தூசிக்காத, ஆனால் தூசிக்க தானே செய்கிறோம். ஏன் யா பத்தன்னு கேட்குறோம். 10 கட்டளையை பின்பற்ற உங்களால் முடியலை. பிறகுபடி இஷ்டத்துக்கு பாவத்தை பண்ணிக்கிட்டு அவர் மன்னிச்சார்னு சொல்லி நடக்கிறீங்க. அது எப்படி மன்னிப்பார்? முடவன் பாவம் செஞ்சான், முடக்குவாதத்தை போட்டார். ஆனால் 38 வருஷம் முடங்கி கிடந்தான் விசுவாசத்தில். அவனுடைய விசுவாசத்தை கண்டு நேரே போய்
மன்னிப்பையும் கொடுத்தார், விடுதலையும் கொடுத்தார். நம்ம எதில் ஜெயிச்சிருக்கோம் வாழ்க்கையில்? நோ, முட்டாள்தனமா என்னுடைய விபச்சார பாவத்தை அவர் அன்றைக்கே கழுவி தீர்த்தார்னு சொன்னால், அப்போ நாளைக்கும் செய்யலாம், நாளை கழித்து செய்யலாம், அதுக்கப்புறம் பண்ணலாம், அப்புறம் போயிட்டே இருக்கலாம். நீ சாவம் வரையும் விபச்சாரம் பண்ணிக்கிட்டே இரு, அவர் மன்னிச்சுட்டே இருப்பார். அரிமேன் பைத்தியமா உங்களுக்கு இன்னைக்கு கேட்கிற அளவிற்கு இருக்கிறது சூழ்நிலை. பகுத்தறிவு எங்கே போச்சு? ஒரு குழந்தை தப்பு பண்ணா உன்னால மன்னிக்க முடியல. உன் வீட்டில் இருக்கிற குழந்தை சின்ன ஒரு மீறுதலை செய்தா குண்டியில் அடிக்கிற, அவர் என்ன பண்ணுவார்? குண்டியில் கேன்சரை வைப்பார். நீ பாத்ரூமில் உட்காரக்கூடாது. அதான் மூலவியாதியை வச்சு அனுப்புறாருல. செய்கிற பாவங்கள் தான் தண்டனை. செய்கிற பாவங்கள் தான் தண்டனை. எதுக்கு கேன்சரை வைக்கிறாரு? எதுக்கு முழங்காலில் வலிய வைக்கிறாரு? எதுக்கு பேக் பெயினை வைக்கிறாரு? எதுக்கு நுரையீரலில் சளியை வைக்கிறாரு? நீ மூச்சு விட்டு பாரு, இழுத்து விடு சுவாசத்தை. இதெல்லாம் பனிஷ்மெண்ட், நம்முடைய பாவங்களுக்காக தரப்பட்டிருக்கிற தண்டனைகள். மன்னிப்பு தந்திருந்தா ஏயா நமக்கு சுகர் வியாதி? மன்னிப்பு தந்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த பஞ்சம், ஏன் இந்த தரித்திரம்? சுகபோகமாய் வாழலாம் அல்லவா? வாழ விடுறாரா? விடலையே. தண்டனைக்கு மேலே தண்டனை, நெருக்கத்து மேல் நெருக்கம், கலக்கத்து மேலே கலக்கம், உபத்திரத்து மேலே உபத்திரம். முடியலை. இதெல்லாம் ஆரம்பம்தான். ஆகவே மெய்யாய் மனந்திருந்தி மெய்யாய் பரலோக தேவனை தேடினால் தேவ ஆசீர்வாதம் நீங்கள் கேட்காமலே உங்கள் வீட்டு வாசலை தட்டும். There is no doubt. அல்லேலூயா. எளிமையில் இருப்போம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ ஹல்லேலூயா. ஆகவே உலகத்தில் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் நம்முடைய பாவத்தினுடைய அடையாளங்கள் தான். கொலை செய்கிற ஒருவனுக்கு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, 10 வருஷ தண்டனை இன்னைக்கு சட்டம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக சிறிது காலம் இந்த தண்டனைகளை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தேர் இஸ் நோ டவுட். நீங்கள் சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, சபைக்குள்ளே இருந்து ஊழியம் செய்தாலும் சரி, விசுவாசத்தில் இருந்தாலும் சரி, பரிசுத்தமாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக சில வியாதிகளை நம்முடைய சரீரங்களில் போட்டு சிறிது காலம் தண்டனையை நிறைவேற்றுவார். அதிலே அதற்கு பிறகும் நீ விசுவாசத்தோடு நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால், உனக்கு நானே வள்ளி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வள்ளி, நானே சத்தியம். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே உனக்கு ஜீவன் என்று சொல்வாரானால் ஒரு ஜீவ வாழ்க்கை நமக்கு உண்டாகும். அது ஒருவராலும் எந்த சாத்தானாலும்
நொறுக்க முடியாது, சிதைக்க முடியாது. எத்தனை போர் வந்தாலும் ஒரு குண்டும் நம்மேல் விழாது. ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை பாலைவனமாய் இருந்த எங்களை அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே.